அதாவது பத்ரகாளி அம்மை பற்றி நம்ம எழுத்துரெட்டு ரொம்ப அற்புதமாக சொல்கிறது. ஏன்னா நாராயணருக்கும் சப்தகன்னியர்களுக்கும் பிறந்த அந்த 7 ஆண் மக்களையும் வளர்த்தவள். அதாவது சொல்கிறது மாதவம் போல் வளர்த்தாள் என்று. அப்படி வளர்த்த அந்த தாய் தான் பத்திரமாகாளி, அதாவது பத்திரத்தாள் என்று நம்ம சொல்றோம். பத்திரத்தாள் பெற்ற மக்கள் நம்முடைய பைந்தோடி மார்கன்னி மக்கள் கோத்திரத்தோடே நன்றாய் தழைத்து வாழ. நம்ம இன்னைக்கு வாழப்படிப்பில் நம்ம படிக்கக்கூடிய இந்த வாசகம், அதாவது நமக்கு எல்லாம் மூதாதையர்களாக வாழ்ந்த அந்த ஆதி 7 சான்றோர் பாலர்கள், அவர்கள் வழிதான் நம்ம வந்திருக்கிறோம். அந்த 7 பாலர்களையும் தவம் போல வளர்த்த அந்த பத்ரகாளி அம்மையைத்தான் நம்ம இங்க சொல்றோம். அவ்வாறு வளர்த்த அந்த பத்ரகாளி அம்மைக்கு நாராயணர் கூப்பிட்டு அந்த 7 பிள்ளைகளையும் கொடுக்குறாங்க. அப்ப அந்த 7 பிள்ளைகளையும் வாங்கி அந்த பிள்ளைகளுக்கு அவ எல்லாவித பணிகளையும் செய்கின்றாள்.